அதே மாதிரி இந்த பாலியல் குற்றம் 2 நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நடந்தப்ப அங்கே ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவங்க கூட உள்ள சக காவல்துறையினர் சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை கேமராவில் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல். இது அவங்க பேச ஆரம்பிப்பதற்கு முன் நடந்த சம்பவம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் மனிதர்கள் தானே, காவல்துறையை சேர்ந்தவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் மிருகம் கூட பசிச்சாதாங்க வேட்டையாடுது. ஆனால் இந்த காவல்துறையினர் மக்கள் நல்லா இருக்கணும்னு 24 மணி நேரமும் வேட்டையாடிட்டே இருக்காங்க. ஏன்? மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஐஜி மேடம் ரம்யா பாரதி மேடம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில் இருக்கிறப்ப எத்தனை குற்றவாளிகளை, எத்தனை ரவுடிகளை அடக்கியிருக்காங்க தெரியுமா? நடு ராத்திரியில் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு சுடிதார் போட்டுட்டு தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது வெளியில் தெரியாமல் அவங்க ரவுண்ட்ஸ் போய் என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினவங்க தான், தண்டனை வாங்கி கொடுத்தவங்க தான். அப்படி ஒரு கண்ணியமானவங்க தான் அந்த ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவர்கள். இன்னைக்கு அவங்க மீது ஒரு களங்கம். அதாவது அவர்களும் மனிதர்கள் தாங்க. உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும், அந்த தீய சக்தியோ இல்லை தூய சக்தியோ யாரோ ஏதோ ஒன்று செய்து காவல்துறையினர் மீது ஒரு அவதூறு பரப்பிட்டு வரீங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு காவல்துறை இருப்பதால் தான் இந்த தமிழ்நாடு ஒரு பூங்காவாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அது நம்ம தான் கட்டுக்கோப்பாக இருக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கு. எல்லாமே நம்ம காவல்துறை மேலே நம்ம பழி சொல்லிட்டு இருக்கக்கூடாது சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கூட காவல்துறை அனுமதி கொடுத்ததால தான் இன்னைக்கு சுமூகமாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இல்லைனாக்கா அங்கே வண்டி நிறுத்தக்கூடாது, இங்கே வண்டி நிறுத்தக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தாக்க இந்த வட மஞ்சு விரட்டு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடக்குமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு காவல்துறை இல்லை என்றால் குற்றங்கள் ஜாஸ்தியாயிரும். அதனால தயவு செய்து உங்களுக்கு வீடியோ ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும் என்பதற்காக காவல்துறை மீது தயவு செய்து பழி சுமத்தாதீர்கள். காவல்துறை உங்கள் நண்பன். அதே மாதிரி